அண்ணே ஒரு தோசை ஒன்று போட்டு தரீங்களா? போட்டு தர முடியாது. நான் உள்ள பழைய இட்லி கிடக்கும், எடுத்து சாப்பிடு போ. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உனக்கெல்லாம் போட்டு தான் அவசியமாக கிடையாது. போ, இந்த இட்லி தம்பி டெய்லி இட்லி சாப்பிட்டுருக்க, தோசை தான் போட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இல்லை அதான் போய் கேட்டான். கேட்டேன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, நான் இட்லி எதாவது சொல்கிறேன், மனசில் வைக்கிறது எதாவது சொன்னால் நமக்கு தெரியும். இல்லை போய் நான் கேட்டேன், நான் தோசை போட்டுதாங்கண்ணே. ஆனால் அவர் சொல்லிட்டா நான் உனக்கு ஒன்றும் வேலை செய்யலை, ஓனருக்கு தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் அப்படியே நான் போய் பேசுகிறேன். நான் தோசை போட்டு தான் வேணும் சொன்னியா? நான் ஓனருக்கு தான் வேலை செய்கிறேன், உனக்குலாம் வேலை செய்யலாம் சொன்னியா வந்துட்டேன். இங்கே பாரு, இன்னைக்கு இது கடை ஓடுதுன்னா இவங்க தான் கடை ஓடுது, புரியுதா இல்லையா? பணம் வேணா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட உழைப்பு, புரியுதா? அவங்க உழைப்புலாம் நினச்சிக்கேன், நாளைக்கு கடையை முட்டு போக வேண்டியது. எனக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அந்த மரியாதை அவங்களும் கொடுக்கணும். என்ன கேட்கணும் போட்டு கொடு. நான் முதலுக்கு தான் நினச்சேன், உனக்குலாம் பண்ண முடியலாம். அடுத்த டைம் வேணா என்கிட்ட சொன்னா நினச்சிக்கேன், நான் தோசை கேட்டேன் தரல அப்படின்னு சொன்னா நினச்சிக்க, நல்லா இருக்காது பஸ் சொல்லிட்டேன். சரி தோசை போட அவனுக்கு, சரியா? ஏன்னா சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் நிறைய உட்காந்து சாப்பிடு.